டீ வைக்க சொன்னா சூப் வச்சுக்கிட்டு வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுரக்காய் சூப் செஞ்சு டீ குடிக்கக்கூடாது காலையிலே. சுரக்காய் சூப்பு செஞ்சு தரேன் அம்மா. இப்போ வந்து சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு இது மூணையுமே நம்ம நல்லா தட்டிட்டு வந்துடலாம். இதுலேயே ஒரு பச்சை மிளகா சேர்த்து தட்டிட்டு வந்துடலாம். சும்மா ஒன்று கண்டா தட்டுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் கலந்து வச்சதே நான் சேர்க்குறேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக போதும் எண்ணெய், நம்ம சூப்புக்குன்றதுனால. இப்போ வந்து சூப்புக்கு வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்டா, இங்கே வந்து எல்லாமே தட்டி வச்சுருக்கேன்னா அதில் 2 பல்லு பூண்டும் தட்டிட்டு வந்துட்டு இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு, வெங்காயம் இந்த மாதிரி தட்டி சேர்த்தோம்னா சூப்பு நல்ல மணமாகவும் இருக்கும். நான் சூப்பு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது மாதிரி இங்கே மொடவாட்டுக்கால் சூப் பவுடர் வச்சுருக்கேன். ரெண்டையுமே தான் போட போகிறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சுரக்காயை சேர்த்து விட்டுறணும். இப்போ சுரக்காயை பாருங்கள், சுரக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுரக்காயை சேர்த்துடலாம். நிறையாவே இருக்குது சுரக்காய். இந்த சூப்பில் இந்த இவ்வளோ சுரக்காய் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா உடம்பு இழச்சி போகும். எங்களுக்குலாம் மெயினாக இந்த மாதிரி சாப்பிடணும். நானும் பாப்பாவை. என்ன பாப்பா? நான் மட்டுமே சாப்பிட்ணுமா? சரி, சுரக்காயை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுலாம். லைட்டாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் சுரக்காயை. இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் லைட்டாக போட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இல்லை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா மணமாக இருக்கா? இப்போ வந்து சூப் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகு, சீரகம், தனியாக எல்லாமே போட்டு நம்ம வறுத்து பொடி வச்ச சூப் பவுடர் கொஞ்சம். இதிலே மொடவாட்டுக்கால் சூப் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இப்போ தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1.5 செம்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இப்படி நல்லா வந்து 1.5 செம்பு தண்ணி ஊற்றியாச்சு. குக்கரை போட்டு ஒரு 3 விசில் நமக்கு வரட்டு. அப்புறம் மல்லித்தலை சேர்த்துடலாம். ஆமாம், ரெடி ஆகிடுச்சு பாரு. சூப்பரான சூப்பு, சுரக்காய் சூப்பு. நல்லா சுட சுட கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சமாகத்தே இருக்குது. அப்படியே போட்டு நல்லா கிண்ணத்தில் ஊற்றி சூப்பு. இந்த கிண்ணத்தை எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாமா? சுட சுட சோறு, இங்கே வந்து சுரக்காய் கடையல், வெண்டைக்காய் பொரியல், ரசம் எல்லாமே செஞ்சாச்சு. இங்கே சூப்பு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் காலையில் சூப்பு செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எல்லா ரெசிபியும் நம்ம வீடியோ எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம சுரக்காய் கடையில் ரெசிபி வரும். நம்மகிட்ட மசாலா ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் மெசேஜ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.